வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார். கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து ஒரு 3-4 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம், பல விதமான சேட்டலைட் லான்ச்சஸ்லாம் இஸ்ரேல் பண்ணிட்டாங்க. மிசைல் லான்ச்சஸ் ஹமாஸும் பண்ணாங்க. ஹமாஸ் தான் ஆரம்பித்ததே, அதை தவிர இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ரமாஃபோசா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் இருக்கார். அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் நலேரி பேண்டோர்னு 2 பேர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஜீனோசைடு வந்து இப்போ இஸ்ரேல் கமிட் பண்ணுறாங்க பாலஸ்தீனை எதிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் பிரசிடென்ட் நேதன்யாஹூ வந்து எதுக்குமே அசராதவராக தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாச்செல்லாம் என்கிட்ட பலிக்காது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்ன தான் தீய சக்திகள் எது இருந்தாலும் நான் வந்து இஸ்ரேலுடைய இதை காப்பாற்றுவது என்னுடைய கடமைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம் மோட்டிவேஷன் நியூஸ் சேனலுடன். வணக்கம்.